ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூ வென்யூ வந்திருக்கு. நியூ வென்யூவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபுல் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக கஸ்டமர் வந்து லைட்ஸ் வந்து த்ரோ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. வண்டியில் கம்பெனியில் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி OEM வந்து மோல்டட் பிளாஸ்டிக்ஸ் வரும். இதில் வந்து ஃபாக் லாம்ப்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரிஜினல் வித் கப்போட வந்துடும். ஃபாக் லாம்ப்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அந்த கப்ஸ் நம்ம மோகோன்ற பிராண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது 92 வாட்ஸ் லேசர் லைட்ஸ் வந்துடும். இது 400 to 500 மீட்டர்ஸ் கிட்ட உங்களுக்கு த்ரோ நல்லாவே இருக்கும். ஹைவேஸ்லாம் உங்களுக்கு வந்து வெளிச்சம் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த இம்பாக்டுமே இருக்காது. ப்ளஸ் வந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாக வந்து செல்ஃப் ஃபீலிங்கோட PPF ASWF யூஸ் பண்ணியிருக்கோம். இது 12 years கேரண்டியோடய கொடுத்துடலாம். வித் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி, வித் எதனா பபுள்ஸ் வந்தாலும் இமீடியட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோ ஃபோல்டிங் மிரர் வராது. அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா வித் உண்டாயோட OEM மிரர் வித் பிளக் அண்ட் பிளே சாக்கெட்ஸ் பிளஸ் சுவிச்சஸ் எல்லாமே OEM ப்ரொவைட் பண்ணிருக்கோம். வாரண்டி எந்த இஷ்யூஸ் இருக்காது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரிமோட்டை லாக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோ ஃபோல்டிங் மிரரும் ஆகிடும். பிளஸ் அன்லாக் பண்ணீங்க அப்படின்னாக்கா மிரரும் ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி எல்லா வண்டிக்குமே ஆப்ஷன்ஸ் பிளக் அண்ட் பிளேல கிடைக்கும். அதே மாதிரி இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னாக்கா பிளஸ் லெதர் சீட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜீனியஸ் என்ற பிராண்ட் யூஸ் பண்ணிருக்கோம். இதுல வந்து திக்கி த்ரெட், பெரிய த்ரெட் யூஸ் பண்ணிருக்கோம். பிளஸ் வந்து OEM ஃபேப்ரிக் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஸ்கின்னை டைரக்டா இன்ஸ்டால் பண்றதுனால உங்களுக்கு பக்கெட் ஃபிட், ப்ராப்பர் பக்கெட் ஃபிட். இது வண்டியோட OEM வண்டியிலிருந்து வந்த மாதிரியே இருக்கும். நம்ம வந்து கவர் போட்ட மாதிரியே இருக்காது. இது வந்து சின்ன வண்டியிலிருந்து எல்லா பெரிய வண்டிக்குமே அவைலபிள் இருக்கும். பிளஸ் OEM ஸ்டீரிங் மாதிரி இப்போ வந்து OEM சீட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு பண்ணிருக்கோம். இதுல வந்து பெரிய த்ரெட் யூஸ் பண்ணிருக்கோம். பிளாக் கலர் வண்டின்றதுனால மெரூன் கலர் சீட் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்கறதுக்கு லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். பிளஸ் OEM ஸ்டியரிங்ஸ் டபுள் கலர்ல கொடுத்துருக்கோம். இதுவும் வந்து இந்த சுவிச்சஸ் எல்லாம் போயிடும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டிச்சிங்கும் கம்பெனில இருந்து வந்த மாதிரியே இருக்கும். நம்ம தனியா ஸ்டிச்சிங் பண்ண மாதிரியே இருக்காது. அதே மாதிரி ஹேண்ட் ரெஸ்ட், பேக் சீட்ஸ், எல்லா ஹெட் ரெஸ்ட்டுமே பாத்தீங்கன்னாக்கா OEM மாதிரியே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த OEM சுவிட்ச் மாதிரியே இந்த பிளாஸ்டிக்ஸும் நம்ம கட் பண்ணி இந்த பட்டனை ஆட் பண்ணிருக்கோம். இதுவும் உண்டாயோட OEM. இது வண்டியில வராது. வண்டியோட டாப் அண்ட் மாடல் மாதிரியே பண்ணிருக்கோம் இந்த சுவிச்சஸ். அதே மாதிரி இந்த வண்டிக்கு வந்து ஆடியோ செட்டப் ஃபுல்லா வந்து சவுண்ட் ப்ரூஃப் பண்ணிருக்கோம். டோர் டேம்பிங் பண்ணிருக்கோம். பிளஸ் வந்து கிக்கர்ன்ற பிராண்ட்ல வந்து காம்பனன்ட்ஸ் 2 காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். கிக்கர்ஸ் 10 inch சப்வூஃபர் யூஸ் பண்ணிருக்கோம். ஒரு மொரல் 4 சேனல், ஒரு மொரல் 3 பிளாக், சவுண்ட் மெகாஸ்ன்ற DSP யூஸ் பண்ணிருக்கோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் மோல்டிங் ஒர்க் பண்ணி பிளஸ் ஸ்லீவ்ஸ், பின்ஸ் இந்த மாதிரி ப்ராப்பர் ஒர்க் பண்ணிருக்கோம். இதோட சவுண்ட் ஸ்டேஜிங் சென்டர் சீட்ல, சென்டர் டேஷ்போர்ட்ல இருக்கும். அதனால சவுண்ட் ஸ்டேஜ் எல்லாமே டேஷ்போர்ட்ல இருக்கும். உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஒருத்தர் வந்து ஒரு ஆடியோ வந்து முன்னாடி நின்று வாசிச்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வண்டியில ஆடியோ. பிளஸ் எல்லாமே ப்ராப்பர் ஃபியூஸ், கிளிப்ஸ் எல்லாமே நீட்டாவே இருக்கும். அதுல இந்த மாதிரி வித் லைட்டிங்கோட கொடுத்துடலாம். டிக்கி திறந்தீங்கன்னாக்கா வித் லைட் எரியும். டிக்கி க்ளோஸ் பண்ணா லைட்டும் ஆஃப் ஆகிடும். பார்க்கறதுக்கு உங்களுக்கு இடமும் ஸ்பேஸும் வந்து பெரிய பெரிய பாக்ஸ் வைக்கணும்னு அவசியம் இருக்காது. ப்ராப்பர் கியூபிக்கல் சைஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணி ஃபைபர் மோல்டிங் பண்றதுனால சவுண்டு ஜார் இருக்காது. ப்ராப்பர் சவுண்ட் இருக்கும். உங்களுக்கு பேஸோட பஞ்ச் நல்லாவே இருக்கும். இதோட ஆடியோன்றது நான் உங்களுக்கு காமி. இப்போ அதே மாதிரி கிக்கர் என்ற பிராண்ட் காம்பனன்ட் யூஸ் பண்ணிக்கிறதுனால இது வந்து டியூட்டரு. இதை வந்து அந்த A பில்லர், B பில்லர்ல வந்து 45 டிகிரியில் வச்சிருக்கோம். அதனால நம்ம இயரிங்க்கு சரவுண்ட் சில்னஸ் எல்லாமே டீட்டெயிலாக கேட்கும். ப்ளஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து டோர்ல OEM ஸ்பேஸ்லேயே மவுண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பேக் டோர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா பேக் சைட்லயும் உங்களுக்கு காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். காம்பனன்ட் டியூட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ப்ளஸ் மவுண்ட் வச்சிருக்கோம். வண்டியோட இன்பில்டா வந்தா என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி அவுட்புட்ஸ் கொடுத்துருக்கோம். எதுவுமே அவுட் சைட்ல விசிபிளா எதுவும் அன்வான்டா தெரியாது. எல்லாமே OEM கம்பெனி வந்து